ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க எங்க வீட்டு பெரண்டைய பாருங்க அப்படின்ற மாரி எங்க வீட்ல பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து வளர்ந்துருச்சு. ஏன்னா கிராமத்துல தானே இருக்கேன். கிராமத்துல நெறைய பெரண்டை கிடைக்க போகுதுன்னு அப்படி மட்டும் நெனச்சிராதீங்க. இங்க சுத்து வட்டாரத்துல எங்க வீட்டு பக்கம் எவ்ளோ வந்து இந்த தூதுவளை, முடக்கத்தான் கீரை இதெல்லாம் வந்து நெறையா இருக்கு. நானே அந்த பெரண்டைய வந்து தேடி தேடி பார்த்துருக்கேன். பெரண்டையே கிடைக்க மாட்டுது. கிராமத்துல தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா கிராமத்திலேயே வந்து பெரண்டை அதிகமா வந்து கிடைக்க மாட்டேங்குது. சும்மா சின்னதா வந்து எங்க ஓரத்துல தான் நட்டு விட்டாங்க. அது நல்லா வந்து வளர்ந்து வந்துருச்சு. ரொம்ப பெருசானாலுமே அந்த நார் நாரா வரும் இல்லையா? அது ஓரளவுக்கு இப்ப துளிரா இருக்கிறப்பயே நல்லா துவையல் வந்து அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கே வந்து பறிச்சிருந்தேன். அது கீரையோட போட்டு சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கும். அதனால கீரையெல்லாம் வந்து விட தேவையில்ல அப்படின்றதுக்காகவே வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம பெரண்டை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நெனைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பெரண்டையோட கீரை இருக்கு இல்லையா? அந்த தழலாம் அதுவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால அதையுமே வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணியிருந்தேன். இந்த பெரண்டைய பார்த்தாலே நெறைய பேர் தெரிச்சு ஓடுறதும், அதுக்கப்புறம் வந்து இத அதிகம் சாப்பிடாததுக்கு காரணமே அத கிளீன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, கை ஃபுல்லா நம்ம நம்மன்னு பிக்கும் அப்படின்றதுக்காக தான். நானுமே வந்து அப்படிதான் பிக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து அதிகமா வந்து வாங்குறது கிடையாது. அந்த கீரை விக்கார அக்கா விப்பாங்க. அவங்க கிட்டயே வந்து கிளீன் பண்ணி குடுங்கக்கான்னு சொல்லிடுவேன். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து தடவிட்டு கிளீன் பண்ணா, கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம நம்மன்னு பிக்கும் இல்லையா? அது எதுவுமே வந்து இது இருக்காது. அது மாரி தான் இன்னைக்கு கிளீன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப என்னோட ஸ்டைல்ல பிரண்ட துவையல் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பிரண்டைய நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு, பிரண்ட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத நல்லா கலர் வந்து நல்லா ஒரு மாரி பச்சை கலர்ல இருந்து மாறணும். அந்த அளவுக்கு நல்லா பிரண்டைய வந்து வதக்கி எடுத்துட்டு, அதே வாணல்ல ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. புளி கொஞ்சம் நெறையா சேர்த்தா தான் அந்த நம்ம நமப்பு எப்பவுமே இருக்காது. அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவ அந்த எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு, அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் போல வெள்ளை உளுந்து மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு. இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா கொஞ்சம் மையா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது பிஞ்சு பிரண்டன்றதால அந்த நார்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நல்லா நார்லாம் வருதுன்னா, நல்லா மையா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு, வடகம் போட்டு தாளிச்சீங்கன்னா, இன்னுமே வந்து துவையல் வந்து நல்லா கம கமன்னு இருக்கனால நான் வடகம் தான் போட்டிருக்கேன். இந்த மாரி துவையல்லாம் செய்றப்ப நல்லெண்ணெய் விட்டு செய்றப்ப நல்லா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாருக்கும். இந்த மாரி ரொம்ப சிம்பிளா அந்த பிரண்ட துவையல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். எங்க வீட்ல ஒரே நாள்ல காலி ஆயிருச்சு.